right? Okay. Soap manufacturing, right? Okay. Soap production, and is right. சோப் பண்ண என்ன, சோப் வந்து எப்படி உற்பத்தி செய்யப்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். ரைட். இந்த சோப் ப்ரொடக்ஷனை பொறுத்த மட்டும் சோப் தயாரிப்பதற்கான மூலப்பொருள் என்ன, சோப் எப்படி தயாரிக்கப்படுதெல்லாம் இருக்கட்டும். சோப் பண்ணா என்ன முதல் சொல்றேன். சோப் என்றது கார்பாக்சிலிக் அமிலம் அல்லது கொழுப்பு அமிலத்தினுடைய சோடிய உப்புக்கு சொல்ற பேர் தான் சோப். அதான் முதல். கார்பாக்சிலிக் அமிலம் யாரு? ஆர் அங்கிருந்து நீண்ட சங்கிலி ஹைட்ரோ கார்பன் ஆர் கூட்டத்தோட கார்பாக்சிலிக் கூட்டம். கார்பாக்சிலிக் கூட்டம் என்றால் COOH. COOH இந்த COOH பிரிச்சீங்கன்னா ஆர் C டபுள் பாண்டோட OH இருக்கு. இந்த COOH சொல்ற C டபுள் பாண்டோ OH, ரைட்? நம்ம ஷார்ட் ஆடுறது எழுதுவோம் RCOOH, ரைட்? சோப் பண்ண யாரு? கார்பாக்சிலிக் அமிலத்தினுடைய சோடியம். அதாவது இந்த கார்பாக்சிலிக் அமிலத்துல இந்த Hக்கு பதிலா இங்க ஒரு சோடியம் வந்து சேர்ந்தா இருந்தால் இதுக்கு பேர் தான் சோப். இந்த Hக்கு பதிலாக ஒரு சோடியம் வந்து சேர்ந்தா இருந்தால் அதுக்கு பேர் தான் சோப். கார்பாக்சிலிக் அமிலத்தினுடைய கார்பாக்சிலிக் அமிலம் வந்து இப்ப இருந்த RCOOH, அந்த RCOOHல அந்த Hக்கு பதிலா சோடியம் வந்து சேர்ந்தா இருந்தா அவதான் சோப். அப்ப கார்பாக்சிலிக் அமிலத்தினுடைய சோடிய உப்பு தான் சோப். அதான் விளைவிக்கணும், ரைட்? அது முதலாவது விஷயம், ரைட்? இந்த ஆர் என்பது யாருன்னா, இந்த ஆர் என்பது ஒரு நீண்ட சங்கிலி ஹைட்ரோ கார்பன். பொதுவா நீண்ட சங்கிலி ஹைட்ரோ கார்பன் இருக்கு. ஆர் என்பது நீண்ட சங்கிலி ஹைட்ரோ கார்பன் இருக்கு. இந்த ஆர் நீண்ட சங்கிலி ஹைட்ரோ கார்பன் ஒரு சேர்வையா இருக்கு. பொதுவா CH3 CH2 CH2 கண்டினியூ ஆகுற ஒரு ஹைட்ரோ கார்பன் சங்கிலியா இருக்கு. நீண்ட சங்கிலி ஹைட்ரோ கார்பனா இருக்கு. இந்த நீண்ட சங்கிலி ஹைட்ரோ கார்பன், ரைட்? இதை நான் குறியீட்டுக்காக இப்படி காட்டுவாங்க. இப்படி இந்த குறியீட்டுக்காக இந்த நீண்ட சங்கிலி ஹைட்ரோ கார்பன் இப்படி காட்டு, ரைட்? இப்படி காட்டு, இப்படி காட்டு, ரைட்? முதல்ல பண்ணிக்கணுமா, சோப் என்றது கார்பாக்சிலிக் அமிலத்தினுடைய சோடிய உப்பு. கார்பாக்சிலிக் அமிலம்ங்கிறது RC டபுள் பாண்டோ OH என்று வரும். இது H NM சேரு. இதுல இந்த ஆருக்கு பதிலா ஆறானாங்க நீண்ட சங்கிலி. ஆர் என்பது ஒரு நீண்ட சங்கிலி. பயோகெமிஸ்ட்ரி நீங்க சில படிச்சிருப்பீங்க, சில படிக்காம பயோகெமிஸ்ட்ரி படிச்சா தெரியுமா, ஆர் என்பது ஒரு நீண்ட சங்கிலி. இப்படி எழுதி காரண மாதிரி இந்த உதாரணம் இது பிரிச்சு காரணம் பார்த்தேன். இதை பிரிச்சதுக்காக பார்த்தேன். CH3 CH2 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 வந்து இது நீண்ட சங்கிலியா இருக்குது, ரைட்? ஒரு 11 கார்பன் கொண்ட 13 கார்பன் கொண்ட 15 கார்பன் கொண்ட நீண்ட சங்கிலியா இருக்கு. இதெல்லாம் எப்படி காணும்? இதை எழுதுறதுக்கான காரணம் என்று சொன்னா, இந்த துண்டு வந்து நீருக்கு நாட்டம் கொண்டது, நீரை நாடி போகும்போது இந்த பின் துண்டு ஹைட்ரோ கார்பன் சங்கிலி, அதாவது கார்பன் ஹைட்ரஜன் கொண்ட சங்கிலியே இருக்கும்போது இந்த பின் துண்டு நீருக்கு வெறுப்பு உள்ளது. அப்ப சோப் எடுத்துக்கொண்டால் சோப் என்பது கார்பாக்சிலிக் அமிலத்தினுடைய நீண்ட சங்கிலி கார்பாக்சிலிக் அமிலத்தினுடைய சோடியம். பயோடீசல் சொல்லும் மேல சொன்னோம், அது கார்பாக்சிலிக் அமிலத்தினுடைய மெத்தைல் எசுத்தர் சொல்றோம். அங்க எசுத்தர் பிணைப்பு வருது, இங்க எசுத்தர் பிணைப்பு இல்ல. அது நீண்ட சங்கிலி கார்பாக்சிலிக் அமிலத்தினுடைய மெத்தைல் எசுத்தர், இது நீண்ட சங்கிலி கார்பாக்சிலிக் அமிலத்தினுடைய சோடியம். இந்த துண்டு வந்து நீர் நாட்டம் உள்ள தலைன்னு சொல்லுவோம். சோப்ல 2 கூறு, நீர் நாட்டம் உள்ள தலை உண்டு. இது கார்பன் ஹைட்ரஜன் கொண்ட சங்கிலி, இது நீர் வெறுப்புள்ளது, நீர் வெறுப்புள்ள வால் இது. அப்ப சோப் என்பது நீண்ட சங்கிலி கார்பாக்சிலிக் அமிலத்தினுடைய சோடிய உப்பு. இதுல தலைப்பகுதி வந்து நீர் நாட்டம் உண்டு, நீர் நாடக்கூடியது, நீர்ல விருப்பம் கொண்டது. இந்த வால் பகுதி ஹைட்ரோ கார்பன் சங்கிலின்றதால இது நீர் நாட்டம் இல்லை. ஏன் இது நீர் நாட்டம் இல்லைன்னா உங்களுக்கு தெரியும், இந்த C டபுள் பாண்டோ இந்த O வந்து மைனஸ் ஆகும், சோடியம் வந்து பிளஸ் ஆகும் இருக்கும்.
இதுல பிளஸ் மைனஸ்ங்கிற அந்த முனைவு இருக்கிற காரணத்தால இது நீர நாடும், இது நீருக்கு வெறுப்புள்ளது. அப்ப அதை நம்ம முதல்ல அதை விடைங்க. சோப் பண்ணா யாருன்னு விடைங்க. சோப் பண்றது 2 சங்கி கார்பாக்சிலிக் அமிலத்தினுடைய சோடிய உப்பு விளைக்கும். ரைட், இதுல நீர் நாட்டமுள்ள கல் இருக்கு, நீங்க வீட்டுல வாழ் இருக்கிறேன். இது முதலாவது நீங்க விளங்குறது. 2வது விஷயம், சோப்புங்கிறது எந்தெந்த மூலப்பொருள் கொண்டு உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னு பார்த்தா தாவர எண்ணெய் அல்லது விலங்கு கொழுப்போட. அங்க பயோடீசலுக்கும் சோப்புக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. பயன்படுத்துற மூலப்பொருள்ல பயோடீசல்லையும் தாவர எண்ணெய் வரும், சோப்புலையும் தாவர எண்ணெய் வரும். அதனாலதான் பயோடீசல் உற்பத்திலையும் சோப்பு உற்பத்திலையும் அது 2ஐயும் சேர்த்த மாதிரி எக்ஸாம்பிள் கேள்வி வரும். 2ஐயும் சேர்த்த மாதிரி 2லயும் தாவர எண்ணெய் இருக்கு. அந்த தாவர எண்ணெயை போட்டு ஒரு உற்பத்தி பயோடீசல், ஒரு உற்பத்தி சோப் அவங்க கேள்வியை ஆரம்பிக்கிறாங்க. தாவர எண்ணெயோட சோடியம் ஹைட்ராக்சைடு தான் இருக்கு. சோடியம் ஹைட்ராக்சைடு நாங்க சொல்ற பேர் என்ன? எரிசோடா. சோடியம் ஹைட்ராக்சைடு நாங்க சொல்ற பேர் என்ன? எரிசோடா. அப்ப நான் எழுதுறேன், போர்டுல இடம் காம இருக்கும். அதை எப்படி எழுதுறேன்னா, தாவர எண்ணெயோட தாவர எண்ணெய் எரிசோடா தாக்கத்துக்குட்படுது. எரிசோடா யாரு? சோடியம் ஹைட்ராக்சைடு தாக்கத்துக்குட்பட்டு இங்க உருவாகிற ஆல்தான் சவர்க்காரம். சோப் சவர்க்காரம் பிளஸ் பக்க விளைவாக கிளிசரோல். இது உங்களுக்கு என்ன விளங்குன்னா, பயோடீசல் உற்பத்திலையும் தாவர எண்ணெய், பயோடீசல் உற்பத்திலையும் சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. ஆனா பயோடீசல் உற்பத்தியில சோடியம் ஹைட்ராக்சைடு, ஆனா சோப் உற்பத்தியில சோடியம் ஹைட்ராக்சைடு தாக்கியா பயன்படுது, ஊக்கியா இல்ல தாக்கி. பயோடீசல் உற்பத்தியில பயோடீசல் வந்துச்சு, சவர்க்காரம் வருது. பயோடீசல் உற்பத்திக்கும் பக்க விளைவு கிளிசரோல் தான், சோப் உற்பத்திக்கும் பக்க விளைவு கிளிசரோல். இப்ப 2க்குமே பக்க விளைவு கிளிசரோல். ரைட், தாவர எண்ணெயில் இருக்கக்கூடிய பிரதான கூறு யாரு? அந்த பயோடீசல் உற்பத்தியில நான் படிச்சேன், தாவர எண்ணெயில் இருக்கிற மூகிளிசரைட் அல்லது ட்ரைகிளிசரைட் தான் அங்க மெத்தனாலோட தாக்கி, இங்க சோடியம் ஹைட்ராக்சைடு தாக்கி, சோடியம் ஹைட்ராக்சைடு தாக்குது. இப்ப தாவர எண்ணெயில் இருக்கக்கூடிய பிரதான கூறு மூகிளிசரைட். இந்த மூகிளிசரைட் என்னங்கிறது நாங்க நினைச்சிட்டோம், பயோடீசல்லே படிச்சிட்டோம். மூகிளிசரைட்ல கிளிசரோட கூடிய துண்டிக்குது, அதோட கொழுப்பமிலம் சேர்ந்து இருக்கு. கொழுப்பமிலம் சேர்ந்து உருவாகிறாள் தான் மூகிளிசரைட். இல்லையா? நான் படிச்சிருக்கேன். இது மூகிளிசரைட். இது உங்களுக்கு தெரியும், கிளிசரோல்ல இருந்து வந்த துண்டு. இது கார்பாக்சிலிக் அமிலம் அல்லது கொழுப்பமிலம் வந்த துண்டு. இது 2 சேர்ந்து, கொழுப்பமிலமும் கிளிசரோலும் சேர்ந்து உருவானால்தான் மூகிளிசரைட் நான் படிச்சேன். அதோட சோடியம் ஹைட்ராக்சைடு தாக்கத்துக்கு ஒரு கிளிசரோலோட 3 சோடியம் ஹைட்ராக்சைடு தாக்கத்துக்கு உட்படும். பயோடீசல் உற்பத்தியில படிச்சேன், ஒரு கிளிசரோல்ல ஒரு மூகிளிசரைட்டோட 3 சோடியம் ஹைட்ராக்சைடு தாக்கத்துக்கு உட்படும். பயோடீசல் என்ன படிச்சேன்? ஒரு மூகிளிசரைட்டோட 3 மெத்தனால் தான், இங்க 3 சோடியம் ஹைட்ராக்சைடு தாக்கம். அப்ப இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு இதுல தாக்கத்துக்கு உட்படும் போது, மூகிளிசரைடு தாக்கத்துக்கு உட்படும் போது என்ன நடக்கும்டா, இந்த மூகிளிசரைடுல இருக்கிற இந்த எசுத்தர் பிணைப்பு குடை. இந்த எசுத்தர் பிணைப்பு மூகிளிசரைடுல இருக்கிற எசுத்தர் பிணைப்பு குடை உடங்கி இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கிற 3 சோடியம் ஹைட்ராக்சைடு மூலக்கூறு மூகிளிசரைடோட தாக்கத்துக்கு உட்படுது, ட்ரைகிளிசரைடோட தாக்கத்துக்கு உட்படுது. அப்ப இதுல பாருங்க, RC டபுள் பாண்ட் ஓரிக்க இந்த சோடியம் ஹைட்ராக்சைடுல இருக்கிற சோடியம் இந்த டிரெக்ஷன் எழுதிங்க, மாறி இந்த டிரெக்ஷன் எழுதலாம். பிரச்சனை OND பிரச்சனை. இந்தியாவில் வந்து 3 சோடியம் பாருங்க, இதுல ஒரு சோடியம் இதோட இந்த இடத்துல போய் சேரும், இன்னொரு சோடியம் இங்க வந்து சேரும், இன்னொரு சோடியம் இந்த இடத்துல வந்து சேரும். அந்த ஒரு மூகிளிசரைடோட 3 சோடியம் எடுத்து தாக்கி போட்டோம். அப்ப RC டபுள் பாண்ட் OND நான் சோப் பண்ணாரு
2 சென்ட் கார்பாக்சிலிக் அமிலத்தினுடைய சோடியம் சோப் விளைவா வரும். 3 சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு மூக்கிலிசரோட தாக்கத்துக்கு உட்பட்டு 3 சோப் மூலக்கூறு உருவாகும். பிளஸ் இங்க பக்க விளைவா கிளிசரோல் பாருங்க, சோடியம் ஹைட்ராக்சைடுல இருக்கிற இந்த OH 3 சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கு. ஒரு OH இந்த இடத்துல CH2 வந்து சேரும், இன்னொரு OH இந்த CH2 வந்து சேரும், இன்னொரு OH இங்க வந்து சேர்ந்து கிளிசரோல் உருவாகும். CH2OH CH2OH என்று கிளிசரோல் வரும். ரைட், அப்ப இதை விளைவிக்கணும். இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு இந்த மூக்கிலிசரைட்டை ரெண்டா உடைக்கும். சோடியம் ஹைட்ராக்சைடு இந்த மூக்கிலிசரைட்டை உடைக்கிறத நாங்க சொல்றது, ஒரு சேர்வையை உடைக்கிறது சொல்றது நீர் போகும். சோடியம் ஹைட்ராக்சைடு காரம் என்றதால இந்த மூக்கிலிசரைட்டை சோடியம் ஹைட்ராக்சைடு உடைக்குது. இதை நாங்க சொல்லும் கார நீர் பகுப்புன்னு சொல்லுவோம். காரத்தின் மூலமா நீர் பகுப்பு நடக்கும். இந்த தாக்கம் இதன் போது நடக்கிற விஷயம் தான். காரம் வந்து மூக்கிலிசரைடு மூலக்கூறு நீர் பகுப்பு ரெண்டா உடைக்குது. அப்ப இது கார நீர் பகுப்புன்னு சொல்லுவோம். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, தாவர எண்ணெயும் எரிசோடாவும் தாக்கி ரைட் இந்த பிணைப்பு உடைஞ்சி சவர்க்காரமும் கிளிசரோலும் உருவாகுது. இந்த தாக்கத்துக்கு சொல்ற பேர் வந்து சவர்க்காரமாக்கல் தாக்கம் சொல்லுவாங்க. சவர்க்காரமாக்கல் தாக்கம் சொல்லுவாங்க. அப்ப சோப்பு உற்பத்தினுடைய மூலப்பொருளாக தாவர எண்ணெய் எரிசோடாம் பயன்படுத்தும். தாக்கம் நடந்து சவர்க்காரம் கிளிசரோல் உருவாகும். இந்த தாக்கத்துக்கு சொல்ற பேர் வந்து சவர்க்காரமாக்கல் தாக்கம். ரைட், இங்க நடக்கிறது வந்து மூக்கிலிசரைடு சோடியம் ஹைட்ராக்சைடு மூலமாக நீர் பகுக்கப்பட்டு ரெண்டா உடைக்கப்பட்டு சோப்பும் கிளிசரோலும் பக்கமுடியா வரும். என்ன உடம்பு சோப்பு உற்பத்தியில மூலப்பொருள் வந்து தாவர எண்ணெய் சோடியம் ஹைட்ராக்சைடு தான். ஆனால் இந்த பேபி சோப்பு தானே, சிறுவர்களுக்கான குழந்தைகளுக்கான சோப்பு தயாரிக்கும் போது சோடியம் ஹைட்ராக்சைடு பதிலாக பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சேர்ப்பாங்க. அந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து சாஃப்டானது, மிருதுவான தன்மையை அந்த பேபிஸ் ஸ்கின்னு கொடுக்கும். சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து அப்படி இல்லை. அதோட ஒப்பிடும்போது சோடியம் ஹைட்ராக்சைடு கம்பேர் பண்ண கூட பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து சாஃப்டர் அண்ட் மைல்டர். அது வந்து குழந்தைட ஸ்கின்னுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. ரைட், அப்ப அதால பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை பயன்படுத்தி பேபி சோப் தயாரிக்கும். இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். இந்த தாக்கம் சவர்க்காரமாக்கல் தாக்கம் உண்மையாக நடக்கிறது. காரத்தின் மூலமாக மூக்கிலிசரைடு நீர் பகுக்கப்பட்டு கூட நம்ம விளையும். ரைட், இப்ப சோப்பு உருவாகிட்டு நோட்ஸ் பத்தி நான் நோட்ஸ் பார்க்கறதுல நோட்ஸை பத்தி கைக்கணும். நோட்ஸ் வைக்கிற நான் கைச்சிட்டு போற விஷயத்த நோட்ஸ் வைக்கிற விளக்கத்தை நான் வாய்ச்சி தரேன். மிஸ் ஆனா எதுவும் மிஸ் ஆனா கைச்சிட்டு போறோம். ரைட், ஓகே. மிஸ் ஆனா நம்ம ஒரு நோட்ஸ் ரீட் பண்ணும்போது என்னன்னு சொல்லுவோம். ரைட், ஓகே. இப்போதைக்கு இவ்வளவு படிச்சு இப்ப இது ரெண்டும் தாக்கத்துக்கு உட்பட்டு சவர்க்காரம் கிளிசரோல் உருவாக்கிது. இதுதான் தாக்கம் நடந்த அமைப்பு அல்லது பாத்திரம். இதாண்டு வைங்க, தாக்கம்ன்றது பாத்திரம். தாக்கரையும் சொல்லுவோம், தாக்கம் நடக்கிற அமைப்பு தாக்கரைன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு படிப்புகள் படிக்கும். இதுக்குள்ள தாக்கம் நடந்திருக்குன்னு வைங்க. தாக்கம் நடந்தாக்கா கிளிசரோல் கீழே இருக்காது. சோப் வந்து நீர்ல கரைதிறன் குறையும். கரையும் நீர்ல அந்த கரைதிறன் குறைய கிளிசரோலுக்கு நீரோட கடுமையான கரைதிறன் இருக்கு. கடுமையா கரையும், நல்லா கரையும். அதனால கிளிசரோல் நீரோட கரைஞ்சிருப்ப சோப் வந்து இதுல என்ன செய்யணும், சோப் வந்து கொஞ்சம் சோப் என்ன செய்யணும்டா இந்த கிளிசரோலோட சேர்ந்து கரைஞ்சிருக்கும். பெரும் பகுதி வந்து இந்த கிளிசரோலும் நீரும் சேர்ந்து காணப்படுகிற இந்த வரையத்தை சொல்றது நீர்மய வலயம். சொல்றோம். கொஞ்சம் சோப்பும் இதுல என்ன செய்யும், கரைஞ்சி கிடக்கும். இந்த கரைஞ்சிருக்கிற சோப்பையும் இந்த மிதக்கிற சோப்போட சேர்க்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா இதுக்குள்ள சோடியம் குளோரைடு ஊற்றுவாங்க. இந்த கலவைக்குள்ள
சோடியம் குளோரைடை ஊற்றினா, சோடியம் குளோரைடு உங்களுக்கு தெரியும் உப்பு, கரி உப்பு, சோடியம் குளோரைடு கரி உப்பு. சோடியம் குளோரைடு அந்த கலவைக்குள்ள சேர்த்தா இந்த நீர்மய ஊடகத்தினுடைய அடர்த்தி கூடும். அடர்த்தி கூடினவுன்னு கரைஞ்சிருக்கிற சோப்பு என்ன செய்யணும்னு சொன்னா அதுவும் ஒதுங்கி இங்க மேலே இதோட ஒன்று சேரும். கரிவுப்போட சோடியம் குளோரைடு சேர்ப்பதன் மூலமாக இந்த நீர்மய வளையத்தினுடைய அடர்த்தி அதிகரிச்சு கரைஞ்சிருக்கிற சோப்பையும் என்ன செய்யலாம், எடுத்து வைக்கலாம். அடுத்த விஷயம், இந்த சோப்புல என்னென்ன இருக்குமெண்டா, சோப்பு இருக்கா சரி, சோப்போட சேர்ந்து என்னென்ன மாசுக்களாக அடங்கி இருக்குமெண்டா தாக்கத்துக்கு உட்படாத சோடியம் ஹைட்ராக்சைடு தான். தாக்கத்துக்கு உட்படாத சோடியம் ஹைட்ராக்சைடு இதுல கொஞ்சம் இது இருக்கு. தாக்கத்துக்கு உட்படாத தாவர எண்ணெய் கொஞ்சம் சோப்போட இருக்கு. ரைட். அதோட கிளிசரோல்ல கொஞ்சம், இந்த விளைவுல வந்த கிளிசரோல்ல கொஞ்சம் சோப்போட சேர்ந்துருக்கு. ரைட், சோப்போட சேர்ந்துருக்கு. அப்ப நாங்க என்ன செய்யறோம்னா இந்த சோப்பை மட்டும் வெளியில எடுத்து, இந்த நீர்ம ஊடகத்துல கிளிசரோல் கரைஞ்சிருக்கும், அவர் அப்படி இருக்கும், சோப்பை மட்டும் வெளியில எடுத்து, சோப்பு வெளியில எடுத்து இந்த சோப்போட சேர்ந்து இருக்கிற தாக்கத்துக்கு உட்படாத தாவர எண்ணெய், தாக்கத்துக்கு உட்படாத சோடியம் ஹைட்ராக்சைடு, விளைவுல வந்து கிளிசரோல், இது அவ்வளோத்தையும் நீக்கும். இது அவ்வளோத்தையும் என்ன செய்யணும், நீக்கும். அப்ப இந்த சோப்பை மட்டும் வெளியில பம்ப் பண்ணி எடுக்கும். இந்த சோப்பை வெளியில பம்ப் பண்ணி எடுக்கிறதுக்கு சோப்பு வந்து எப்படி இருக்குமெண்டா இங்க ஒரு கூழ் பதார்த்தமா திண்மமா இருக்கு. கட்டியா நம்ம பயன்படுத்துற சோப்பு மாதிரி கட்டியா இருக்க மாட்டோம், கூழ் பதார்த்தமா இருக்கு. கூழ் பதார்த்தம் இருந்தா தான் இந்த சோப்பை பம்ப் பண்ணி எடுக்கலாம். திண்மமா இருந்தா பம்ப் பண்ணிடலாம். அப்ப இவரை கூழ் பதார்த்தமான நிலையிலேயே வச்சு பம்ப் பண்றதுக்காக இந்த கலவைய 70 பாகை செல்சியஸுக்கு வச்சிருப்பாங்க. இந்த தாக்கம் நடக்கிறது 70, அந்த கலவையும் 70 இருந்தால் 70 இருந்து அந்த சோப்பு வந்து நல்ல கூழ்நிலையில் இருக்கும். அதாவது பம்ப் பண்ணி அனுப்புற அளவுக்கான கூழ்நிலையில் இருப்பார். அப்போ 70 பாகை செல்சியஸுக்கு இந்த கலவையை சூடாக்கி இருந்தா இந்த சோப் வந்து பம்ப் பண்ணக்கூடிய நிலை அடையும். இந்த சோப்பு அப்படி என்ன செய்யறது, பம்ப் பண்ணி வெளியிடுது. தாக்கரையிலிருந்து வெளியெடுக்கிறது. வெளியில எடுத்தா சோப்பு வரும். இந்த சோப்பை நாங்க சொல்லுவோம் ஈரச்சவர்க்காரம்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த சோப்புல கிட்டத்தட்ட 30% நீர் அடங்கிருக்கு. ரைட். இதுல ஈரச்சவர்க்காரம் வரும். இந்த ஈரச்சவர்க்காரத்தை 70 பாகை செல்சியஸ் இந்த ஈரச்சவர்க்காரத்தை பம்ப் பண்ணி வெளியிடுது. வெளியெடுத்தா இவர்ல என்ன இருக்குன்னு சொன்ன சோப்போட மாசாக என்ன அடங்கியிருக்க, தாக்கத்துக்கு உட்படாத தாவர எண்ணெய், எரிசோடா, ரைட், அதோட கிளிசரோல் சேர்ந்துருக்கு. இந்த சோப்ல இருக்கிற கிளிசரோலை நீக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா சோப்புக்கு சோடியம் குளோரைடு, அதாவது கரி உப்பை திரும்ப ஊத்தி இந்த கிளிசரோலை கழுவி அகற்றுவாங்க. சோப்புக்கு சோடியம் குளோரைடை ஊத்த என்ன நடக்கும்னு சொன்னா இந்த சோப்புல இருக்கக்கூடிய கிளிசரோல் வந்து கழுவி அகற்றப்படும். ரைட், ஓகே. அப்ப அதை நம்ம என்ன செய்வோம், விளங்குவோம். ரைட். அடுத்த விஷயம், அப்ப இந்த உப்போட உப்பை கழுவி எடுத்தா, உப்பு மூலமா அந்த சோப்பை கழுவி எடுத்தா அந்த உப்புல இருக்கிற சோப்போட இருக்கிற அந்த கிளிசரோல் நீக்கப்படும். ரைட். இவ்வளவுத்தையும் இவ்வளவு. அதோட நம்ம தாக்கத்துக்கு கூடாத தாவர எண்ணெய், சோடியம் ஹைட்ராக்சைடு இதெல்லாம் நீக்கணும்னு சொன்னா, அந்த சோப்புல இருந்து நீக்கணும்னு சொன்னா எங்களுக்கு முடிவு பொருளான சோப்பு வரும். அதை எப்படி நீக்கணும்னு பார்ப்போம். சோடியம் ஹைட்ராக்சைடு நீக்கிறோம் அப்படி. ரைட். சோடியம் ஹைட்ராக்சைடு நீக்கிறதுக்காக நாங்க அமிலத்தோட தாக்க முடிவுடன் பார்ப்போம். ரைட். அடுத்த விஷயம் தாவர எண்ணெய் நீக்கிட்டு சோப்பு வரும். அந்த சோப்பை அந்த ஈரச்சவர்க்காரத்தை நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா உலர்த்தி காய வச்சு எடுப்போம். ரைட். உலர்த்தி எடுத்துட்டு உலர்த்தப்பட்ட அந்த சோப்புக்கு நிறமூட்டி மனமூட்டி எல்லாம் சேர்த்து இறுதி பொருளாக சோப்பு வந்து தயாரிக்கப்படும். சிம்பிளா சொல்லி முடிச்சிருக்கோம். ஓகே, விளங்கிருக்கீங்க. தாக்கத்தும் விளங்கப்படுத்தின மற்ற விஷயத்த ஷோர்ட்டா சொல்லி முடிச்சிருக்காரு. இப்ப நம்ம நோட்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். பாருங்க. அன்றாட வாழ்க்கையில் ஓர் உடல் நல காப்பு பொருளாக சவர்க்காரம் முக்கியத்துவம் பெறுது. உண்மை இல்லையா? ஒரு உடல் நலத்தை, நம்மளோட தோலை, ஸ்கின்னை, உடலை பாதுகாக்கிற ஒரு உடல் நல காப்பு பொருள் தான் சோப்பு.
ஆடைகளை சலவை செய்தல், வளர்ந்தோரின் உடலை கழுவுதல், பிள்ளைகளின் குழந்தைகளின் உடலை சுத்தப்படுத்தல் போன்ற ஒவ்வொன்றுக்குமாக பயன்படுத்தும் சவர்க்கார வகைகள் ஒன்றுக்கொன்று வேறுபட்டது. உடுப்பு கழுவுற சோப்பு வந்து வேற, வளர்ந்தோருக்கு பயன்படுத்துகிற சோப்பு வேற, குழந்தைகளுக்கு பயன்படுத்துகிற சோப்பு வேற, ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட இதை பொறுத்து பயன்படுத்துகிற சோப்பு வந்து வேற. ஓகே ரைட். பொதுவாக கொழுப்பமிலங்களினுடைய நீண்ட சங்கிலி கார்பாக்சிலிக் அமிலத்தினுடைய சோடிய நீண்ட சங்கிலி கார்பாக்சிலிக் அமிலத்தினுடைய சோடிய உப்பு தான் நாங்க என்ன சொன்னோம், சோப்புன்னு சொன்னோம். சவர்க்கார உற்பத்தியின் போது எரிசோடாவோட யாரு, சோடியம் ஹைட்ராக்சைடோட மூகிளிசரைட்டு, அதாவது ட்ரைகிளிசரைட்டு நீர்ப்பகுப்பு தாக்கம், கார நீர்ப்பகுப்பு தாக்கத்துக்கு உட்பட்டு சோப்பும் கிளிசரோடும் வாரதுதான் இங்க சோப்பு உற்பத்தியில ரசாயன ரீதியில நடக்குதுன்னு சொல்றாங்க. கொழுப்பமிலங்களின் சோடிய உப்புகள்ல நீர் நாட்டம் உள்ள தலைருக்கு நீர் வெறுப்புள்ள வாழ்றது வழங்கப்படுது. கீழே அடுத்த பாயிண்ட்ல கார்பன் மற்றும் ஐதரசன் அடங்கிய அந்த நீர் வெறுப்புள்ள வால் வந்து கார்பன் ஐதரசன் கொண்ட ஹைட்ரோ கார்பன் வால். நீர் நாட்டம் உள்ள தலை வந்து சோடியம் பிளஸோட C+- இருக்கிற ஒரு கார்பாக்சிலிக் கூட்டத்தில் ஒரு துண்டு அயன் C+- நிலையில் இருக்காது, நீர் நாட்டம் உள்ளது. சவர்க்கார உற்பத்திக்கு பயன்படும் பிரதான மூலப்பொருட்கள் எரிசோடாவும் தாவர எண்ணெய் அல்லது விலங்கு கொழுப்பும் பயன்படுத்தலாம். ரைட். அவர்ல தாவர எண்ணெயில் இருக்கக்கூடிய பிரதான ஊர் வந்து மூகிளிசரைட். சவர்க்கார உற்பத்தினுடைய பிரதான 4 படிமுறை இருக்கு. முதலாவது படிமுறை சவர்க்காரமாக்கல்னால் இந்த தாவர எண்ணெயையும் சோடியம் ஹைட்ராக்சைடையும் தாக்கம் புரிய விட்டு சவர்க்காரமும் இந்த கிளிசரோடும் வர வைக்கிற இந்த தாக்கம் தான் சவர்க்காரமாக்கல். தாவர எண்ணெயும் சோடியம் ஹைட்ராக்சைடு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிறது இல்லை. அவர் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ண வச்சு தாக்கம் அடைய வச்சுதான் இந்த விளைவு உருவாக்கப்படும். ரைட். இப்ப படிமுறையில் 4 படிமுறை இருக்கு. சவர்க்காரமாக்கல் தாக்கம், இரண்டாவது பக்க விளைவாகிய கிளிசர்னை நீக்கிறது. நான் சவர்க்காரமாக்கல் தாக்கம் என்று விளங்கப்படுத்துகிறேன். பக்க விளைவாகிய கிளிசர்னை நீக்கிறது, கிளிசரோல் நீக்கிறது என்னது, இந்த சோப்பை வெளியில எடுத்து அதுல சேர்ந்திருந்த கிளிசரோட நீக்கினம் இல்லையா, அதான் கிளிசரோட நீக்கிறது. ரைட். அதே மாதிரி சவர்க்காரத்தை சுத்திகரித்து அதில் இருக்கக்கூடிய ஏனைய கூறுகளை இல்லாம அதுக்கு பிறகு சவர்க்காரத்தை முடிவு பொருளா 4 சேர்த்திருக்கு. இப்ப ஒவ்வொன்றா நம்ம சவர்க்காரமாக்கல் விளங்கப்படுத்தியிருந்தாலும் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். சவர்க்காரமாக்கல் சப்பனிபிகேஷன் என்னன்னு பார்ப்போம். சவர்க்கார உற்பத்தியின் போது இந்த மூகிளிசரைடு மூலப்பொருளுக்கும் எரிசோடாவுக்கும் இடையிலான தாக்கத்தின் மூலம் எசுத்தர்பணைப்பு உடைஞ்சி, இந்த எசுத்தர்பணைப்பு உடைஞ்சி இங்க சோடியம் வந்து இந்த கார்பாக்சிலிக் அமிலத்தோட சேர்றாங்க. சோடியம் வந்து சேர்றாங்க. எசுத்தர்பணைப்பு உடைந்து கொழுப்பமிலங்களின் சோடிய உப்புக்களும், கொழுப்பமிலத்தில் சோடிய உப்புனா சோப்பும் கிளிசரோடும் உருவாதலை சவர்க்காரமாக்க நிலப்படும். இதற்காக 50% எரிசோடா கரைசல் ஒன்றை பயன்படுத்தலாம். 50% எரிசோடா கரைசலை பயன்படுத்தலாம். நீ சோப்பு தயாரிக்கிறதுக்காக தாவர எண்ணெயோட எரிசோடா யூஸ் பண்ணணும். இந்த எரிசோடா 50% செறிவுடைய எரிசோடா கரைசல், அதாவது 50% எரிசோடாவும் 50% நீரும் இருக்கு பயன்படுத்தலாம். ஓகே. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து சிறுவர்களுக்கான பாருங்க. இதுல நான் இதை மென்ஷன் பண்ண மறந்துட்டு, இந்த தாக்கத்துல 2 சேர்த்து போட்டு கலக்குறதோட சூடாகும். அது சொல்லுவாங்க சூடாகும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த தாக்கம் கீழே தாக்கத்தை பார்த்தா சோடியம் ஹைட்ராக்சைட ஹீட் போட்டி பாருங்க. ரைட். கிளிசரோலோட உங்களுக்கு என்ன வருது, சோடியம் சோல்ட் வந்து வருது. 2 சங்கிலி கார்பாக்சிலிக் அமிலம் சோடியம் வருது. சவர்க்கார உற்பத்தியின் போது நிகழும் ரசாயன தாக்கம் சவர்க்காரமாக்கலாகும். இந்த தாக்கத்துக்கு பேர் தான் சவர்க்காரமாக்கலாகும். இந்த தாக்கத்தில் பக்க விளைவு என்ன வருது, கிளிசரோல் வருது. தாவர எண்ணெய் அல்லது விலங்கு எண்ணெய் அல்லது விலங்கு கொடுக்கிற கலவையும் எரிசோடா கலவையும் ஒன்றுடன் ஒன்று கலக்காதவையாகையால் 2 வரையங்கள் காணும். 2 ஒன்றோட ஒன்று என்ன செய்யறதில்ல, மிக்ஸ் ஆகிறதில்ல. 2 ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிறதில்ல. மிக்ஸ் ஆகாத 2 வரையத்தையும் என்ன செய்யணும், நம்ம மிக்ஸ் பண்ணணும். சவர்க்காரமாக்கலின் போது கிளிசரோல் நீர்மய வளையத்தில் கரைவது. தாக்கத்துக்கு உட்பட்டு வார விளைவுல கிளிசரோல் தண்ணியில கரைஞ்சி தண்ணியோட சென்சுல வந்துடுவ. சோப் வந்து நீர்ல கரைகிறது குறைய.
சவர்க்காரமாக்கலின் போது உருவாகும் கிளிசரோல் நீர்மய வலயத்தில் கரைவதோடு நீரில் சவர்க்காரத்தின் கரைதலும் குறைவாகையால் நீர்மய வலயத்திலிருந்து வேறாகி நீரில் மிதக்கும். இவ்வாறு உருவாகும் சவர்க்காரத்தில் இந்த உருவாகிற சவர்க்காரத்துல ஓரளவு கிளிசரோலும் தாவர தாக்கத்துக்குட்படாத தாவர எண்ணெயும் எரிசோடாவும் காணப்படும் ஆகியன அடங்கியிருக்கு. எரிசோடாவானது கண்ணின் மென்மையான இலையங்களுக்கு, எரிசோடா நோங்கலாவே தோல்ல பட்டா எரிவு ஏற்படுது. அதே மாதிரி கண்ணுல இலையங்களுக்கு போனா பாதிப்பு ஏற்படுது. அப்ப இந்த சோப்புல எரிசோடா அடங்கியிருக்கலாமா? அந்த எரிசோடா நம்ம என்ன செய்யணும்? தாக்கமடையாத எண்ணெய் மற்றும் எரிசோடா ஆகியன அடங்கியிருக்கு. எரிசோடாவானது கண்ணின் மென்மையான இலையங்களுக்கும் தோலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் தன்மை கொண்டதாகையால் எரிசோடாவை நடுநிலையாக்குவது முக்கியமா. அப்ப இங்க சவர்க்காரத்தோட மாசா காணப்படுகிற தாக்கத்துக்கு உட்படாத சோடியம் ஹைட்ராக்சைடை கட்டாயம் நம்ம ரிமூவ் பண்ணணும். சவர்க்கார உற்பத்தியின் போது ஒன்றுடன் ஒன்று கலக்காத திரவ வளையங்கள் இரண்டுக்கும் இடையே தாக்கம் நிகழ்மையினால் ஆரம்பத்தில் இந்த இரண்டு வளையங்களையும் ஒன்றுடன் நன்றாக கலக்குவது முக்கியமா. அந்த ரெண்டையும் ஒன்றுடன் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்றது இல்லை, தாவர எண்ணெயும் சோடியம் ஹைட்ராக்சைடும் மிக்ஸ் பண்றது இல்லை. இப்ப சவர்க்காரமாக்கல் தாக்கம் நடந்து சோப்பு உருவாயிட்டு இந்த சோப்பை வெளியில பம்ப் பண்ணி எடுத்துட்டு அந்த சோப்புல இருக்கிற கிளிசரினை நீக்கும், சோடியம் ஹைட்ராக்சைடு நீக்கும், தாக்கத்துக்கு உட்பட தாவர எண்ணெய் எல்லாமே செய்யப்படணும், நீக்கப்படுதல் வேண்டும். நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். பக்க விளைவாகிய கிளிசரினை அல்லது கிளிசரோலை நீக்கும். கிளிசரோல் கொண்ட நீர்மய வலயத்தையும் சவர்க்காரத்தையும் வேறாக்குவது முக்கியமான படிமுறையாகும். நீர்மய வலயத்தை பரிகரித்து கிளிசரினை பெறலாம். அதாவது நீங்க இதுல சோடியம் குளோரைடை ஊற்றினால், சோடியம் குளோரைடை ஊற்றினா இதுல இது கூடி என்ன சரி அடர்த்தி கூடி இதுல கரைஞ்சிருக்கக்கூடிய கொஞ்சம் சோப்பும் என்ன செய்யும் ஆரம்பிக்கும். அதுதான் பரிகரிப்பு செய்யறன்னு சொல்றாரு. நீர்மய வலயத்துடன் கரியுப்பு சேர்ப்பதன் மூலம், இந்த நீர்மய வலயத்துக்கு கரியுப்பு சேர்ப்பதன் மூலம் நீர்மய வலயத்தில் கரையும் சவர்க்காரத்தின் அளவை குறைத்துக் கொள்ளலாம். நீர்மய வலயத்துக்கு நீ கரியுப்பு சேர்க்க அடர்த்தி கூடும். அடர்த்தி கூடத்தால சோப்பு கரையாம அடர்த்தி கூடி சோப்பு என்ன செய்யும் மிதக்க ஆரம்பிக்கும். அப்ப நீர்மய வலயத்தில் கரையும் சவர்க்காரத்தின் அளவை குறைத்துக் கொள்ள முடிவதோடு கரையுப்பு காரணமாக நீர்மய வலயத்தின் அடர்த்தி அதிகரிக்கின்றமையால் மிக இலகுவாக நீர்மய வலயத்தின் மீது சவர்க்காரம் ஒன்று சேர செய்து நீர்மய வலயத்திலிருந்து சவர்க்காரத்தை வேறாய்ப்படும். அப்ப இந்த அடர்த்தியை கூட்டி சவர்க்காரத்தை நிறுத்த. இவ்வாறாக வேறாக்கும் சவர்க்காரத்தில் 30% நீர் அடங்கியிருக்கு. நான் சொன்ன இருக்கிற சோப்புல 30% நீர் இருக்கும். அதனால இவரை நாங்க என்ன சொல்றோம்? ஈரச்சவர்க்காரம்னு சொல்றோம். 70 பாகை செல்சியஸ் வரை இதை வெப்பம் ஏற்றதால சோப் நல்லா பம்பக்கூடிய சூழ்நிலையில் இருப்பாங்க. அதனால இதை பம்ப் பண்ணி வெளியே எடுக்கலாம். அப்ப 70 பாகை செல்சியஸ் வரை வெப்பம் ஏற்றுவதால் அவ்வாறான ஈரச்சவர்க்காரத்தை இலகுவாக பம்பக்கூடிய நிலையை அடைய செய்யலாம். அவ்வாறு அந்த எடுத்துக்காட்டு அதெல்லாம் தேவைப்பட்டிருக்காங்க. அவ்வாறான ஈரமான சூடான சவர்க்காரத்தை பம்புவதன் மூலம் தாக்கரையில் வெளியேற்றது. இவ்வாறாக வேறாக்கிய சவர்க்காரத்தில் அடங்கியுள்ள கிளிசரோலை நீக்குவதற்காக இப்ப நம்ம அந்த வேறாக்கின சோப்பு இருக்கிறதானே அதுல கொஞ்சம் கிளிசரோல் இருக்கும். அதை நீக்கிறதுக்காக அந்த சோப்பை திரும்ப சோடியம் குளோரைடு பயன்படுத்தி கழுவும் போது அந்த கிளிசரோல் கழுவப்பட்டு முடியும். இவ்வாறாக வேறாக்கிய சவர்க்காரத்தில் அடங்கியுள்ள கிளிசரோல் நீக்குவதற்காக மீண்டும் கரியுப்பு கரைசலை கலந்து கிளிசரோலை நீர்வளையத்துக்கு பேர செய்து ஈரநிலை சவர்க்காரத்தில் உள்ள கிளிசரோலின் அளவை குறைத்துக்கலாம். அந்த இதை வெளியில் எடுத்து சோப்பு வெளியில் எடுத்து அது சோடியம் குளோரைடால கழுவினோம்னா அதுல இருக்கிற கிளிசரின் கழுவப்பட்டு போனா சோப்புல இருக்க கிளிசரின் அளவு கிட்டத்தட்ட நல்லா குறைஞ்சிடும். அது சவர்க்காரத்தை சுத்திகரித்து அப்ப கிளிசரினை நீக்கியாச்சு, சவர்க்காரத்தை சுத்திகரிக்கிறது 3ஆம் ஸ்டெப். கிளிசரோல் நீக்கிய ஈரச்சவர்க்காரத்தில் உப்பும் நீரும் அடங்கியுள்ளது. அப்ப நம்ம வெளியாக்கின சோப்பை சோடியம் குளோரைடை கொண்டு தான் கழுவிடும். அப்ப சோடியம் குளோரைடு அந்த சோப்போட சேர்ந்து இருக்க போகுது. அப்ப அந்த சோடியம் குளோரைடு என்ன செய்யணும்? நம்ம நீக்கணும். சோடியம் குளோரைடு சோடியம் குளோரைடு கரைசல். இது பிரைன் சொல்யூஷன், BRINE பிரைன் சொல்யூஷன் சொல்றது. கொஞ்சம் செறிவுக்கூடிய சோடியம் குளோரைடு தான் யூஸ் பண்ணி கழுவிடும். அந்த சோடியம் குளோரைட்ல இருக்கிற தண்ணி உப்பும் இப்போ சோப்போட இருக்கு. கிளிசரின் பெயிண்ட் ரைட். அப்ப சோடியம் குளோரைடு இப்போ சோப்போட இருக்கு, அதை நீக்கணும். இப்ப கிளிசரோல் நீக்கிய ஈரச்சவர்க்காரத்தில் உப்பும் நீரும் அடங்கியுள்ளதோடு மைய நீக்கம் மூலம் இந்த நீர்மய உப்பையும் சவர்க்காரத்தையும் பெறாக்கொள்ளலாம். அதாவது ஈரச்சவர்க்காரன் குழஞ்ச நிலையில இருப்பார், அவருக்கு நாங்க என்ன செய்யறோம்? சோடியம் குளோரைடை போட்டுதான் கிளிசரினை கழுவினோம்.
இப்ப அந்த சோப்புல என்ன இருக்குன்னா உப்பு இருக்கு. இப்ப நாங்க என்ன செய்வோம்னா அந்த சோப்போட இருக்கிற உப்பு நீரை என்ன செய்வோம்னா கலக்கி மைய நீக்கம் செஞ்சு அந்த சோப் தனிய அந்த உப்பு கரைசல் தனிய வேறாங்க. ஓகே, அது வேற மைய நீக்கம் செஞ்சுதான் சோப்போட இருக்கம். இங்க இருந்து எடுத்த சோப்பை சோடியம் குளோரைட் கரியுப்பை பயன்படுத்தி கழுவினோம். அப்படி கழுவும் போது சோப்போட இருந்த கிளிசரின் நீக்கப்பட்டது. அந்த கிளிசரின் மாசு போயிட்டு இப்ப சோப்போட என்ன இருக்குன்னா உப்பும் தண்ணியும் இருக்கு. அதை மைய நீக்கம் செஞ்சவன சோப் திண்மம் தனிய உப்பும் நீரும் கொண்ட கலவை தனியே போகும். மைய நீக்கம் செஞ்சு எடுத்தோம்னா அப்ப சோப்புல இருக்கிற நீர் அளவு கொஞ்சம் குறைக்கப்படும். சோப்போட மாசா இருக்கிற எரிசோடாவும் தாவர எண்ணெயும் நீக்கப்படும். இப்ப எரிசோடா காரம். இவர் சோப்போட இருந்தாருன்னா கண்ணுக்கு பிரச்சனை, தோலுக்கு பிரச்சனை, சிக்கல் இருக்கு. அதனால அப்ப அந்த சோப்புக்கு என்ன செய்யறோம்னா கிளிசரின் நீக்கப்பட்ட சோப்புக்கு என்ன செய்யறோம்னு சொன்னாங்க, அதுல இருக்க சோடியம் ஹைட்ராக்சைடு காரம் ஒரு உடலுக்கு பிரச்சனைன்றதால கண்ணுக்கு பிரச்சனைன்றதால என்ன செய்யறோம்னு சொன்னா அந்த சோடியம் ஹைட்ராக்சைடை நடுநிலையாக்குறதுக்காக அந்த சோப்போட சிட்ரிக் அமிலம் சேர்ப்பாங்க. அப்ப நோட்ஸ் பாருங்க, பேஜ் நம்பர் 3ல கடைசி பாயிண்ட் தான் நீரடக்கம் குறைக்கப்பட்ட சவர்க்காரத்து. நீரடக்கம் குறைக்கப்பட்ட சவர்க்காரம் இன்னும் சவர்க்காரத்தை உள்ள கற்கலாம். நீங்க மைய நீக்கம் செஞ்சீங்க தானே, உப்புக்களை தண்ணியை நீக்கிறதுக்காக மைய நீக்கம் செய்யும் போது அந்த நீரும் உப்பும் சோப்பை விட்டு அகற்றப்படுது. அதனால நீர் கொஞ்சம் குறையும். அப்ப எரிசோடா சிறிய அளவில் காணப்படும். நீரடக்கம் குறைக்கப்பட்ட சவர்க்காரத்துல எரிசோடா சிறிய அளவில் காணப்படும். அந்த எரிசோடாவை நடுநிலையாக்குவதற்காக சிட்ரிக் அமிலம் அல்லது பொருத்தமான அளவு தாவர எண்ணெய் சேர்க்கப்படும். தாவர எண்ணெய் கலக்கப்படும். அந்த சோப்போட இருக்கிற சோடியம் ஹைட்ராக்சைடை நீக்கிறதுக்காக நடுநிலையாக்குறதுக்காக சிட்ரிக் அமிலம் சேர்ப்பாங்க. சிட்ரிக் அமிலம் இல்லாட்டி தாவர எண்ணெயை சேர்த்து தாவர எண்ணெயை சோடியத்தோட சேரப்படுவாங்க. இந்த தாவர எண்ணெயில் இருக்கிற கொழுப்பு அமிலம் சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்ந்தோன்னே நடக்குதுன்னு சொன்னா அமிலம் தாவரங்களில் இருக்கிற கொழுப்பு அமிலம் வந்து அமிலம், இவர் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு காரம் ரெண்டு சேர்ந்து நடுநிலையாக நடக்கும். சோடியம் ஹைட்ராக்சைடு நடுநிலை அல்லது சிட்ரிக் அமிலம் சேர்க்கும் நடுநிலையாக நடக்கும். அடுத்து வந்து இப்ப சோடியம் ஹைட்ராக்சைடு நீக்கியாச்சு, தாவர எண்ணெய் கொஞ்சமா இருக்கு. அதனால எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ரெண்டு பிரச்சனை சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்ப சவர்க்காரத்தை முடிவு பொருளாக பெறும். இப்ப எல்லாம் செஞ்சார். இப்ப சவர்க்காரத்தை எல்லாம் செஞ்சா இப்ப சவர்க்காரம் நீர் குறைஞ்சாலும் இன்னும் உலர்த்தப்பட வேண்டிய நிலையில் இருக்க இன்னும் காயணும். சோப்பு வந்து உலர்த்தப்பட்டு நீரடக்கம் குறைக்கப்படும். சோப்புல நீரடக்கத்தை குறைக்கிறதுக்காக அப்ப சோப்பு என்ன செய்யணும், உலர்த்திட்டு நிறப்பொருள் மனத்துக்கான மனப்பொருள் எல்லாம் சேர்க்கும். பாருங்க, தாளமுக்கத்தில் வெப்பமேற்றி நீரை அகற்றிய சவர்க்காரம் பின்னர் உலர விடப்படும். எப்படி அவங்க உலர்த்துறாங்க, தாள அமுக்கத்துல குறைஞ்ச அமுக்கத்துல வெப்பப்படுத்துறாங்க. அமுக்கத்தை குறைச்சி வெப்பப்படுத்தி அதுல இருக்கிற நீர் வந்து வெக்க செய்யப்படுது. அப்போ சோப்பு வந்து உலர்த்தப்படும். உலர்த்திய சவர்க்காரத்துடன் நிறப்பொருட்கள், உலர்த்தப்பட்ட சவர்க்காரத்துக்கு நிறப்பொருள், நிறமூட்டி, மனமூட்டி எல்லாம் சேர்த்து தேவையான சோப்பு வந்து தயாரிக்கப்படும். உருப்படுத்தி தேவையான டிசைனுக்கு சோப்பு வந்து தயாரிக்கப்படும். ரைட். உற்பத்தியாளர்கள் சவர்க்காரத்துக்கு பல்வேறு இயல்புகளை சேர்ப்பதற்காகவும் சேர்க்கிறதுக்காகவும் போட்டி சந்தைக்காகவும் தெரியும் பல தேவைகளுக்காக சோப்பு வந்து பயன்படுத்தப்படுது. பல விதமான சோப் இந்த காம்படிட்டிவான இந்த போட்டி சந்தை உள்ள நமக்கு தெரியும், அழகுக்காக வைட்னிங் அது இது பல விதமான சோப்பும் தயாரிக்கப்படுது. பல்வேறு தாவர எண்ணெய்களையோ தாவர எண்ணெய் கலவைகளையோ தாவர விலங்கு எண்ணெய் கலவைகளையோ பயன்படுத்தி சவர்க்கார உற்பத்தி செய்யப்படுது. அதாவது சவர்க்கார உற்பத்தியில தாவர எண்ணெய் பயன்படுத்துறாங்க. இப்ப இருக்கிற போட்டி சூழல்ல இங்க பயன்படுத்துற எண்ணெய் வேற வேற தாவர எண்ணெய்கள், வேற வேற தாவர எண்ணெய்கள், வேற வேற இதுல சோடியம் ஹைட்ராக்சைடு பதிலா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணப்படுது. வேற வேற தாவர எண்ணெய் வகையெல்லாம் பயன்படுத்தி வேற வேற நிறப்பொருள் வேற வேற மனமூட்டியெல்லாம் சேர்த்து பல்வேறு வகையான சோப்பு வந்து தயாரிக்கிறாங்க. உற்பத்தி செயல்முறையின் போது பொருட்களை மீள்சுழற்சிப்படுத்தல், பொருட்களை வேறாக்குவதற்காக பல்வேறு பௌதிக முறைகள், மைய நீக்கல் இதெல்லாம் பயன்படுத்தலாம். தர்க்க ரீதியான முறையில் அந்தந்த படைமுறைகளை தொடர்படுத்தல், தரநியமத்துக்கு அமைவான போதிலும் கூட வேறாக்க முடியாத ரசாயன பதார்த்தங்களை விரிவாக்குவதற்காக தேவையான பரிகரிப்புகளை செய்தல், முடிவுப் பொருட்களின் புறத்தோட்டத்தை மேம்படுத்தல், நிறப்பொருட்கள் சேர்த்து மற்றும் நிறப்பொருட்களை சேர்த்தல் போன்ற உத்திகளை கையாளும். இதெல்லாம் இதில் இருக்கு.
இப்ப இந்த சோப்பு உற்பத்தி அப்படியே ஒரு ஃப்ளோ சார்ட் தந்திருக்கு. சோப்பு உற்பத்தியுடைய ஃப்ளோ சார்ட் தந்திருக்கேன். நம்ம இவ்வளோ கழிச்சு விஷயம் தந்திருக்கேன். ஓகே ரைட். இப்ப நம்ம சோப்பு உற்பத்தி சம்பந்தப்பட்ட எல்லா படிப்புகளையும் பார்த்துட்டோம். ரைட். இப்ப நம்ம அடுத்து என்னன்னா சோப்பு உற்பத்தியோட இருக்கிற கேள்விகளை பார்க்கணும். ஓகே, சோப்பு உற்பத்தியோட சம்பந்தப்பட்ட கேள்விகளை பார்க்கணும். ஏதாவது பிரச்சனை இருந்தால் நம்மள கிழக்கு நான் அன்மியூட் பண்றேன், நீங்க கேட்கலாம். விஷயங்கள வில் டிஸ்கஸ். ஓகே, பிரச்சனை நமக்கு ரைட். இப்போ எம்சிக்கு பார்க்கணும். படிப்புரை புரிஞ்சு ரைட். ஓகே, பல்வேறு நாட்கள்ல முதல் எம்சிக்கு சவர்க்கார உற்பத்தியின் பக்க விளைவுகள் என்ன? சவர்க்கார உற்பத்தியினுடைய பக்க விளைவுகள் இப்படி சொல்லலாம். நான் பயோடீசல் உற்பத்திக்கும் சவர்க்கார உற்பத்திக்கும் மிக தொடர்பு. தாவர எண்ணெய் அங்கேயும் மூலப்பொருள் இங்கேயும் மூலப்பொருள். கிளிசரால் அங்கேயும் பக்க விளைவுகள் இங்கேயும் பக்க விளைவுகள். சோடியம் ஹைட்ராக்சைடு அங்க தூக்கி இங்க தாக்கி அது கார்பாக்சிலிக் அமிலத்தினுடைய மெத்தைல் எசுத்தர் வந்து பயோடீசல். ஏன்னா மோபிலிசரில் இருந்த எசுத்தர் பிணைப்பு அங்க பயோடீசல்ல மாறிச்சு. அதனால அது டிரான்ஸ் எசுத்தராக தாக்கம் அல்லது இடமாற்ற எசுத்தராக தாக்கம்னு சொன்னோம். இங்க எசுத்தர் பிணைப்பு வரல. இந்த எசுத்தர் பிணைப்பு உடையுது, ஆனா இங்க எசுத்தர் பிணைப்பு தோன்றும். எசுத்தர் பிணைப்புனா இப்படி எசுத்தர் பிணைப்புனா இப்படி இந்த போன்றோட ஓ வந்து இங்க சோடியம் தெரியுது. சோடியத்துக்கு பதிலாக ஒரு தீ இருக்கணும். என்ன காபன் கொண்ட ஒரு இருக்கணும்டா இப்படி இந்த பிணைப்பு வந்து இருக்கணும். இங்க இருக்கிற இந்த பிணைப்புனா இந்த காமன் தெரிஞ்சது. இது எசுத்தர் பிணைப்பு. இது எசுத்தர்ல பாருங்க, ஓவோட காபன் இல்லாம சொல்லுங்க. பயோடீசல்ல வந்து டிரான்ஸ் எசுத்தராக தாக்கம். மூக்கிலிசரில் இருந்து எசுத்தர் பிணைப்பு உடஞ்சி பயோடீசல் எசுத்தர் பிணைப்பு உருவானுச்சு. இங்க இல்லை. ஓகே, இதெல்லாம் பாதுகாமா. சவர்க்கார உற்பத்தியின் பக்க விளைவுகள் வந்து கிளிசரால். அப்ப அது நமக்கு இடையே தெரியும். 2 சவர்க்கார மூலக்கூறினை சரியாக குறிப்பது. பாருங்க, RCOO தான் சவர்க்காரம். RCOO. இதுல RCOO இல்லை, இதை நான் ஷோர்ட்டா சுருக்கினா விரித்தெழுதாம இல்லைன்னா RCOO. இந்த சோடியம் வந்து இந்த ஓ வந்து மைனஸ். இதுல காட்டும் போது கொஞ்சம் சோப்பை காட்டும் போது இந்த Na+ காட்டாம சொல்லியிருக்கேன், RCOO- சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல சோடியம் வந்து சேரும். தரப்பட்ட விடையில RCOO- என்று காட்டிட்ட சோடியம் பிளஸ் காட்டாட்டியும் 4ஆவதான் விடையாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல சோடியம் வந்து வேணாகும். 1ஆவது விட, 2ஆவது விட, 3ஆவது விட, 5ஆவது விட. எனவே RCOO- தான் சோப்பு துண்டு. அதுல சோடியம் காட்டப்படல. இதுதான் சோப்புக்குரிய 2 சங்கிலி கார்பாக்சிலிக் அமிலத்தினுடைய சோடியத்தை காட்டல இருந்தாலும் இதான் கட்டமைப்பு. அப்ப 2வது விட வந்து 4ஆவது. 3 சவர்க்கார உற்பத்தியின் போது நீர்மய தாக்க வளையத்தில் சோடியம் குளோரைடு சேர்க்கப்படும். அதற்கான காரணம் என மாணவர்களால் குறிப்பிடப்பட்டபடி சோடியம் குளோரைடு சேர்க்கப்படுறது காரணம் இந்த நீர்மய வளையத்தினுடைய அடர்த்தி அதிகரிச்சு இல்ல கரைஞ்சிருக்கிற சோப்பை இதோட ஒன்று சேர்ச்சிருக்கு. அதாவது நீர்மய வளையத்துல சோப் கரைகிறத குறைக்கணும். 1. 2வது விஷயம், நாங்க அந்த சோப்புக்கு சோடியம் குளோரைடு ஊற்றினா அதுல கிளிசரால் நீக்கப்படும். 2 காரணத்துக்காக இந்த சோடியம் குளோரைடு சேர்க்கப்படும். சவர்க்காரத்தை இலகுவாக பம்பக்கூடிய நிலைமைக்கு உட்படுத்த. சவர்க்காரத்தை இலகுவாக பம்பக்கூடிய நிலைமைக்கு உட்படுத்த நாங்க இந்த கலவையை 70 சூடாக்குறோம். அதுக்கு சோடியம் குளோரைடு சேர்க்கல. 70 சூடாக்குறதுனா அது கூழ்நிலையில இந்த பம்பக்கூடிய அந்த தன்மையில் இருக்கும். சூடாக்கினா வந்து பிட. நீர்மய வளையத்தில் சவர்க்காரம் கடைமறைவை குறைந்தது. எஸ், அடர்த்தியை கூட்டுவதன் மூலமாக நீர்மய வளையத்துல சவர்க்காரம் கரைகிற அளவு குறைக்கிறது. நீர்மய வளையத்தின் மீது சவர்க்காரத்தை இலகுவாக மிதக்கச்சு. அதுவும் சரி. டி தாக்கிகளை இலகுவாக கலக்குது. தாக்கிகளை கலக்கிறது கலக்கியாம பயன்படுத்தும். தாக்கிகள் எண்ணெயும் எரிசோடாவும் ஒன்று ஒழுங்கா கலக்கிறது இல்லை. கலக்கிறதுக்காக நம்ம கலப்போம். இப்போ டி வந்து பல விட வந்து டியும் சி. 3வது விட 2. 4 ஈரச்சவர்க்காரத்திலிருந்து உப்புக்கரை சரி அகற்றும்படுவோம். ஈரச்சவர்க்காரத்திலிருந்து உப்பு எப்படி அகற்றுறது? நாங்க மைய நீக்கம் செஞ்சுதான் உப்பு நீரும் அகற்றப்படும். இப்போ விட வந்து 3வது விட மைய நீக்கம். Question number 5. சவர்க்கார உற்பத்தியின் போது சவர்க்காரத்துடன் உப்புக்கள் கலந்து காணப்படும். சவர்க்கார உற்பத்தியின் போது சவர்க்காரத்துடன் உப்புக்கள் கலந்து காணப்படும். நீர்மய உப்புக்களாக வெளியேற்றப்படுவது.
சவர்க்கார உற்பத்தியில சவர்க்காரத்தோட உப்பு கலந்து காணப்படும். நீர்ம உப்புக்களாக வெளியேற்றப்படுகிறது. பெட்ரோலிய பக்க விளைவு மூகிலிசரைட்டும், கிளிசரோலும் மூகிலிசரைட்டும், கிளிசரோடும் கொழுப்பம் அது இந்த நீர்ம இந்த கலவை ஆக்கத்தின் போது உருவாகி கிடக்க கலவை கேட்க தமிழ் பிள்ளையா இருக்கு. கலவை கேட்க இங்கே நீர்ம வளையத்துல கிளிசரோலும் மேல வந்து சோப்பும் கிடக்கும். மொத்தமா சோப்பும் இதுவும் தான் இருக்குது. அப்ப கிளிசரோலும் கொழுப்பம் இழுக்கும் சோடியம். 6வது விஷயத்து தேங்காய் எண்ணெயிலிருந்து சவர்க்காரம் உற்பத்தி செய்யப்படும் தாக்கமானது ஒரு என்ன வகையான தாக்கம்? ஒரு நீர்ப்போக்கு தாக்கம். இல்ல என்ன நீர்ப்போக்கு? கார நீர்ப்போக்கு. சோடியம் ஹைட்ராக்சைடு காரம் சேர்ற இந்த ரெண்டா ஒரு நீர்ப்போக்கு, கார நீர்ப்போக்கு. இப்ப நம்ம சோப் தொடர்பான விஷயம் படிச்சுட்டோம். இளைஞர்களுக்கு அந்த துப்புரவாக்கி தொடர்பான ஒரு விஷயம் இருக்கு, அதோட சேர்த்து மற்ற விஷயம் இருக்கிறார். இப்ப உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா பிரச்சனை தான் கேளுங்க. இன்னும் ஒரு எஸ்ஏ இருக்கு, அந்த எஸ்ஏ செய்யணும். அதுக்கு மேல உங்களுக்கு டவுட் வேற ஏதாவது டவுட் பிரச்சனை இருந்தா கேளுங்க. மக்கள் கேட்டீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டவுட் இல்லைன்னா வில் கண்டினியூ. பிரச்சனை இருக்கா? கிளியர் ஏதாவது இஷ்யூ இருந்தா பிரச்சனை கேட்கணும். 2519s டவுட் இருந்தா கேளுங்க. அன்மியூட் பண்ண கேட்க போறீங்களா? சரி, 2519s அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். கேளுங்க, பிரச்சனை. இந்த சோப்பை தாளமுக்கத்துல வெப்பப்படுத்துறா என்னண்டு? தாளமுக்கத்துல வெப்பப்படுத்துறா இப்ப சோப்பை வந்து இப்ப நீர் இழக்க வைக்கிறதுக்காக நம்ம உளுத்தல் செய்யறோம். அப்ப அந்த சோப்புக்கு ஹை ப்ரெஷரை கொடுக்காம குறைஞ்ச அமுக்கத்துல சூடாக்குறோம். ஹை ப்ரெஷரை கொடுக்காம குறைஞ்ச அமுக்கத்தை வச்சு நாங்க சூடாக்குறோம். அதாவது அந்த சோப்புக்கு வந்து ஹை ப்ரெஷர் இல்லை, ப்ரெஷரோட ஹீட் பண்ணல. ப்ரெஷரோட ஹீட் பண்ணா அதுல மாற்றம் போகும். ப்ரெஷரோட ஹீட் பண்ணாம லோ ப்ரெஷர்ல வச்சு ஸ்லோவா ஹீட் பண்ணுறோம். அப்ப நீர் வந்து என்ன செய்ய மாட்டேன், இழக்கப்படும். ரைட். இப்ப இன்னொன்று இருக்கு, இன்னொரு விஷயம் இருக்கு அப்படின்னா, அமுக்கத்தை கூட்டினோம் என்றால் நீர் கொதிக்கிற கொதிநிலை கூடும். அமுக்கத்தை கூட்டினால் நீர் கொதிக்கிற கொதிநிலை அல்லது நீர் ஆவியாகிற வெப்பநிலை கூடும். நீர் லேசா ஆவியாக மாட்டா. நீர் ஆவியாகிற வெப்பநிலை கூடுதுன்னா கருத்தன். நீர் லேசா ஆவியாக மாட்டா. அமுக்கத்தை கூட்டினா அமுக்கம் கூடிய இடங்கள்ல ஆவியாதல் நடக்கிறது குறையும். அதாவது கொதிக்கிறதுன்னா ஆவியாக சொல்றான், ஆவியாக நடக்கிறது குறையும். அமுக்கத்தை குறைச்சி வச்சா நம்ம சூடாக்கினா நல்லா ஆவியாகும். அமுக்கம் குறைஞ்ச அமுக்கத்துல ஆவியாகிறது குறைஞ்ச வெப்பம் போகும். அதுக்காக தாள அமுக்கத்துல என்ன செய்யறோம், அதுல நீர் இழக்க வைக்கிறோம். வேற பிரச்சனை இல்லை. அது என்னன்னா மேல விளக்கம் தேவையில்லை. அந்த அளவுக்கு கேள்வி அதுல கேட்டு வராது. இருந்தாலும் நீ கேட்டுதா நல்லா குணப்படுத்த முக்கியம். வேற ஐஸ்வர்யம் தான் கேளுங்க. கூடிய முக்கத்துல உலகத்தை நம்ம சொன்னா அந்த நீர் ஆவியாகிறது கூட வெப்பம் தோற்கும். அதான் மைண்ட்ல வச்சு. வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? என்னன்னா உங்களுக்கு ஒரு கிளாஸை முடிக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கு. அதனால இப்ப நான் ஏர்லி அன்றைக்கு முடிக்கணும். அந்த கட்டுரை வினாவில் இருக்கிற எஸ்ஐ பாட்டம் உங்களுக்கு அந்த டைமுக்கு ஒரு சின்ன ஒரு வேலையா தரணும்னு சொன்னா, இந்த கட்டுரை வினா கடைசியா இருக்கிற அந்த 7ஆம் தேதியில இருக்கிற அந்த கட்டுரை வினா இருக்குதானே, அந்த கட்டுரை வினாக்குரிய விடையை எனக்கு எழுதி நீங்க எனக்கு அனுப்புங்க. நீங்க இப்ப இந்த டைமை யூஸ் பண்ணி செஞ்சு எனக்கு அதுல விடையை அனுப்புங்க.
விளங்கினது வச்சு அடுத்த கிளாஸ் இதில் பேலன்ஸ் இருக்கிற அந்த துப்புரவாக்கி அந்த விடயங்களை நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.